ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மக்கானதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா? நம்ம நிவின் வந்து பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஹாப்பியாக வந்து தூங்கலான்னு வர டைமில் யமுனாவை பார்த்தோன்னே, என்ன என் பின்னாடியே வருவீங்கன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் ஆகுது ஆனபோது, சரி காவேரி மாசமாக இருக்கும் போது ஃபஸ்ட்டு விஜய்க்கு சொல்லியிருக்கணுமா, இல்லை உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னான்ட்டு சொல்கிறா ஆனபோது, ஆமாம் நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு அதால் என்கிட்ட சொன்னான். ஓஹோ, கன்சீவாக இருக்கிறது வீட்டுக்காரர்கிட்ட சொல்லணுமா உங்ககிட்ட சொல்லணுமா, இது எனக்கு எதுவும் ஒன்று புரியலையே போது நிவின் வந்து சொல்வார், நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, உங்ககிட்டலாம் நான் பேசுகிறேன் பாரு அன்ட்டு அப்படியே உள்ளே போகும்போது யமுனாவுக்கு சரியான கோவம் வந்து கையை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கும். என்ன உங்ககிட்ட தான் நான் பேசினேக்கிறேன், நீங்கள் பாட்டு எஸ்கேப் ஆகுறீங்களான்னும் போது, வேண்டாம் யமுனா, இன்றைக்காவது நான் மன நிம்மதியோடு தூங்கணும்னு நினச்சேன், அது கூட அடித்தது எல்லாம் போன மாதிரி என்கிட்ட பேசாத. சி, நீ எல்லாம் உன்னாலாம் நான் என்ன நினச்சி உங்கள்கிட்ட பேசுகிறேனே எனக்கு தெரியலன்ட்டு நிவின் அப்படியே கோவமாக போயிடுறாரு. யமுனாக்கா அப்படியே இப்போ தான் ஒரு முடிவு வந்துச்சு, அக்கா தங்கச்சியோட பாசமாக பழகுதுன்னு நினச்சா திருப்பியும் யமுனாக்குள்ளே வந்து ஒரு குழப்பம் வந்துடுதுங்க. ஏன் தான் இந்த யமுனா இப்படி இருக்கோ, அக்கா தங்கச்சியெல்லாம் அன்பாக நேசித்தா எவ்வளோ லாபம்ன்ட்டு யமுனாவுக்கு தெரியலங்க. லைக் பண்ணி